ஒரு முழு கோழியை எப்படி கட் பண்ணணும் இன்னும் பார்க்க போகிறீங்க சிம்பிளாக. சும்மா கத்தி எடுத்து கச்சக்க பச்சக்குன்னு கட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்பு இருக்குது. அது ஈஸியான ஸ்டெப்பு பார்க்குறதுங்க எப்படின்னு. ஸோ இதுதான் முழு கோழி. இது வந்து ஃப்ரீசரில் வச்சு டைட் ஆகிடுச்சு. ஸோ தண்ணியில் போட்டு நல்லா இதாக பண்ணுறோம். கொஞ்சம் ஊறணும். ஊறதுக்கப்புறம் அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். டைட்டாக இருக்காது ஃப்ரீசரில் போட்டனால. இந்த கோழி எப்படி வெட்டுறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக நம்ம வந்து ராஜஸ்தான்லேருந்து மிஸ்டர் ஜமீல் கான் இருக்கோம். அவர் கொஞ்சம் கோழியில் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவர் தான் பாருங்கள், ஏதோ ரெக்கையை பிடிக்கிறாரு, அப்படி ஒரு கட் பண்ணுறாரு. அவருக்கு கோழி வெட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ அதான் அவரை வச்சு வெட்டுறோம். கோழி வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீஸாக இருக்கனால கொஞ்சம் டைட்டாக கற்றுல வெட்டுறாங்க. அசால்ட்டாக ஒரு ரெக்கை வெட்டணும். ஸோ அதே மாதிரி அந்த ரெக்கையும் வெட்டணும். ஸோ அந்த பக்கம் பிரித்து அது வெட்டணும். நம்ம சும்மா கத்தி எடுத்து கச்சக்குன்னு வெட்டக்கூடாது. கரெக்டான பீஸாக கரெக்டாக வெட்டணும். ஸோ கரெக்டாக போட்டு வெட்டுறது. அதுக்கப்புறம் ரெண்டு காலை அப்படி விரிக்கிறார் கொஞ்சம். ஓகே, விரித்து அங்கே கரன்னு அறுக்கிறாரு போட்டு. ஸோ கால் தண்ணியாக வந்துடும் போல். இப்போ அவ்வளோதான். கத்தி கொஞ்சம் மொக்க கத்தி போல் நினைக்கிறேன். வெட்ட மாட்டேங்குதா இல்லை கோழி கால் ஸ்ட்ராங்காக இருக்கும், எலும்பு இருக்கும் போல் அங்கே. ஆமாம். ஸோ வச்சு போட்டு ஆமாம், எலும்பு அதான் போட்டு டொக்குன்னு தட்டுறது. ஸோ கால் ஸ்கின்னு வைக்கிறாங்க போல். கால் தனியாக வந்துச்சு. 2 ரெக்கை ஒரு கால். இப்போ இன்னொரு கால் அதே மாதிரி போர்ஷன் அமுக்கி பார்க்குறாரு. இந்த இடத்துல வெட்டினா கரெக்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி தான் வெட்டணும். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. நம்ம ஊரில் முழு கோழி கிடைக்கும். நம்மளாக வாங்கி வெட்டி ரெக்கையை பிடிச்சிக்க ரெடிமேடாக இங்கே கோழி அப்படியே விற்கிது. ஸோ அதுதான் இன்னொரு கால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 4 கால் 2 ரெக்கை 2 கால் வெட்டி ஏற்றோமா. ஓகே. ஸோ அவர் நெக்ஸ்ட்டு என்னமோ பண்ணுறாரு. இவர் தான் ஜமீல் கான், ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காரு. சிக்கன் ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஸோ நான் விட்டுத்தரேன்னு சொல்லிட்டு வாலண்டியாக வந்தார். ஸோ ஓகே. ஸோ காலெலாம் வெட்டியாச்சு. இந்த கால்லேருந்து சில பீஸ் குட்டி பீஸ் வெட்டுறாரா என்னென்னு பண்ண போகிறா தெரில. அந்த ரெக்கையோட சைடு எட்ஜை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போ அந்த ரெக்கையை 2 பீஸாக வெட்டணும்னு நினைக்கிறேன். அதான் பண்ணுறாங்க. ஸோ 2 பீஸாக வெட்டுறோம். பீஸ் இப்போ வந்து பீஸாக எடுத்துகிட்டு போகிற கறிக்கு. அதுதான் இது ஒரு பீஸ், இது வேஸ்ட் பீஸாக அதில். ஆமாம், இதெல்லாம் கறிக்கு வெட்டி போடுறாரு. ஃபஸ்ட்டு வெட்டின பீஸ்லாம் எடுத்து வெட்டுறாரு போல். லாஸ்ட்டாக வந்து உடம்பை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இன்னொரு விங்ஸ் எடுக்கிறாரு. அந்த விங்ஸை வந்து சைடில் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் கட் பண்ணுறது. நான் பேசிக்கமாக காட்டுறேன். இப்போ இந்த புதுசாக இப்போ சவுதியில் வராங்க. இங்கே அந்த முழு சிக்கன் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ வாங்கினீங்கன்னா இப்படி கட் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊரில் தேவைப்படாது. கடையில் கூட கட்டன்னு கட்டி கொடுத்துருவோம். இங்கே நம்ம தான் கட் பண்ண பீஸும் இருக்கும். முழு கோழியாக வாங்கினா முழு கோழியாக வாங்கி கட் பண்ணிக்கலாம். முழு கோழியாக வாங்கினா கொஞ்சம் லாபம், காசும் கம்மி. ஸோ வந்து பேக்ரவுண்டில் வந்து பாட்டெலாம் ஓடும். எல்லாம் கண்டுக்காதீங்க. ரசம் பூச்சிங்கன்னா பாட்டு போடுவாங்க. இப்போ வந்து அவர் வந்து உடம்பு எடுக்கலாமா வேணுமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு கால் இருக்குது. ஸோ அந்த காலை வெட்டுவோம் சொல்லிட்டு வெட்டுறாரு போல். ஸோ அழகாக வந்து வெட்டிகிட்டு இருக்காரு காலை. சூப்பராக அழகாக ட்ரம் ஸ்டிக் சைஸ்லேயே கரெக்டாக இருக்கும். ட்ரம் ஸ்டிக்னால் இதான் ட்ரம் ஸ்டிக் வந்துச்சா. ட்ரம் ஸ்டிக்கு
இப்போ அந்த மீதி இருக்கிற அந்த பீஸை வெட்டாது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த இடத்த பார்த்துக்கோங்க. அந்த இடத்த போட்டுட்டு கட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ட்ரம் ஸ்டிக் வரும் கரெக்டாக. வெட்டுறதை பார்த்தாலே அவ்வளோ அழகாக வெட்டுறாரு. ஸ்டெப்பாக அழகாக ஒரு பீஸும் கரெக்டாக. இப்போ தான் வெட்டினா தான் பீஸ் நல்லாயிருக்கும். கச்சக்காமச்சான்னு வெட்டினாங்க. இதுதான் லாஸ்ட்டாக உடம்பு எடுக்கிறாரு. எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு உடம்பு எடுக்கிறாரு. எப்படி வெட்ட போகிறாரு தெரில. நடுவில் ஒரு 10 போடுறாரு. कारगर चल रही है। தொண்டை விட்டுறாரு. எலும்பு நல்லா போட்டு கரகரனா இருக்குது போட்டு. ஸோ ஒரு முழு கோழி எவ்வளோ நிமிஷத்தில் வெட்டுறது பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு 7 நிமிஷமாக வெட்டிட்டு இருக்கிறாரு. டைம் பார்த்தா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இப்போ இவ்வளோ ஸ்பீடாக வெட்டிடுறாரு. இதே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் நார்மலாக வெட்டோம்னா இவ்வளோ ஸ்பீடாக வெட்ட முடியாது. பரவாயில்ல, 7 நிமிஷத்தில் 7.5 நிமிஷத்துலேயே வந்து கோழி முக்கால்வாசி வெட்டார் உட்காந்து. நடு கோழி எடுத்து ஒரு பதிவு போடுறாரு. அவ்வளோதான். இதை போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ரிப்ஸ் இருக்கும் ஒன்றும் இல்லை. அதுதான். இனிமேல் பீஸாக போடணும். நம்ம முடிச்சுட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மீடியமாக பீஸ் கட் பண்ணி போட வேண்டியதான். அப்படியே பீஸாக எடுக்கிறாங்க. ஸ்கின்னு வேணும்னு சொன்னால்தான் ஸ்கின்னோட போடுற, இல்லைனா ஸ்கின்னை உரிச்சிருவார். ஸ்கின்னு வேணும்னு சொன்னால்தான் ஸ்கின்னோட போடுறாரு. பாருங்கள், அவ்வளோ பக்காவாக வெட்டார்ப்பா. அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட்டு பீஸ் நினைக்கிறேன். ஸ்டைலில் பார்த்தாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சூப்பராக வெட்டிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ரெடி. ஃபுல்லாக சிக்கன் ரெடி.
கட்டிங் அழகாக பார்த்தீங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.